சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல இந்த ஒரே ஒரு மாலையை மட்டும் நாம விநாயகர் கோவிலுக்கு தானமா கொடுக்கணுமா? அதுவும் நீங்க வாங்கி கொடுக்குற இந்த மாலையானது விநாயகரின் கழுத்தில் ஏற்றப்பட்டது என்றால் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குமா? அவ்வளவு சக்தி இந்த ஒரு மாலையில் இருக்கின்றது. அதுவும் இந்த ஒரு மாலையை நம்ம சங்கடகர சதுர்த்தி நாள்ல விநாயகருக்கு போடுவதன் மூலம் அதிக அளவு எண்ணவே முடியாத அளவு உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படுமாம். எனவே இந்த ஒரு மாலையை நீங்களும் சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு அளித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நடந்து அதிக அளவில் பணபலமும் அது மட்டுமல்லாமல் நம்பிக்கையும் எந்த விதமான கஷ்டங்களும் தொடங்குகின்ற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மாலையில் இருக்கின்றது. இந்த ஒரு மாலையை நாம் எப்படி செய்ய வேண்டும்? இந்த ஒரு மாலையை செய்வதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய ஃபாலோவர்ஸாக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதலாவதாக விநாயகரை எடுத்துக்கொண்டாலே முதன்மை கடவுளாக விளங்கி நம்முடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாராம். நம்ம எது வேண்டுனாலும் நம்முடைய பிரச்சனைகள் விலகி நம்முடைய ஆசைகள் வேண்டுதல்கள் நமக்கு நினைத்தது என அனைத்தையுமே நடத்தி கொடுக்கக்கூடிய முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகரை நம்ம மனதார நினைத்துக்கணும். மனதார நினைத்து எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகரை நினைச்சு தான் அந்த ஒரு காரியத்தையே நம்ம தொடங்கணுமா? அப்படிப்பட்ட விநாயகருக்கு நாம இந்த சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல இந்த சக்தி வாய்ந்த மாலையை அளிக்கணுமா? அதுவும் அருகம்புல் மாலையை தான் நம்ம விநாயகர் கோவிலுக்கு அளிக்க போறோம். இந்த அருகம்புல் மாலையை நம்ம எப்படி அளிக்கணும்? இந்த அருகம்புல் மாலையை மட்டும் கொடுக்காம இந்த அருகம்புல் மாலையுடன் இதையெல்லாம் நாம் சேர்த்து விநாயகருக்கு படைக்க வேண்டும் என்பதை முதலிலிருந்து வரிசையாக பார்த்து விடலாம். முதலாவதாக 2 அல்லது 3 எண்ணிக்கையில் தேங்காய் வாங்கி கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு தாம்பூல தட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு அதுல 3 எண்ணிக்கையில் தேங்காயை எடுத்து வைத்துவிட்டு அதனுடன் 1 அல்லது 2 எண்ணிக்கையில் எலுமிச்சை பழங்கள், சூடம், பத்தி என அனைத்துமே சாமி கும்பிடுவதற்கு படைக்கின்ற அனைத்து பொருட்களையுமே நீங்கள் அந்த தாம்பூல தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சங்கடகர சதுர்த்தி நாள் என்பது விநாயகருக்கு மிகவும் ஒரு பெரிய நாளாகவும் விநாயகரை வழிபடக்கூடிய நாளாகவும் கருதப்படும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் விநாயகருக்கு உங்களால் எவ்வளவு தானியங்களையும் எவ்வளவு தானத்தையும் விநாயகருக்கு நீங்கள் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தீர்கள் என்றால் விநாயகர் உங்களுக்கு வேண்டியதையும் நீங்கள் நினைத்ததையும் உங்களுக்கு அப்படியே நடத்தி கொடுப்பாராம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றது. எனவே இதனுடன் சேர்த்து விநாயகருக்கு மிகவும் பிடித்த பொருட்களாக விளங்கக்கூடிய விளாம்பழம் என்று கூறுவார்கள். விளாம்பழமானது உங்களுடைய வீட்டிற்கு அருகிலோ அல்லது கடைகளிலோ கிடைத்தது என்றால் அந்த விளாம்பழத்தையும் சிறிதளவு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக திராட்சை பழங்கள் போன்றவற்றை அதனுடன் சேர்த்து வாங்கிவிட்டு குளக்கட்டையையும் மோதகத்தையும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கைகளினால் செய்ய வேண்டும். அது எத்தனை எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த அளவிற்கு செய்து அதனை உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு கொண்டு செல்லுங்கள். அப்படி கொண்டு சென்று விட்டு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் பூஜையெல்லாம் செய்த பின்பு அங்கு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த குளக்கட்டியையும் மோதகத்தையும் செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த இரண்டையுமே அங்கு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே நீங்கள் தானம் செய்ய வேண்டும். இதை அங்க சாமி கும்பிட வருகின்ற பக்தர்கள் அனைவரும் சாப்பிட்டு செல்லும் பொழுது அவர்களின் மகிழ்ச்சி, அதாவது அவர்களின் மனதும் குளிர்ச்சியடையும். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகும். அது மட்டுமல்லாமல் கோவில்களில் நாம் சென்று அங்கு வரும் பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இனிப்பு வகைகளை நாம் வழங்கி அதை அவர்கள் உண்டு சென்றார்கள் என்றால் நமக்கு இருக்கும் கோடான கோடி பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுவோம். எனவே இதனையும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் தீர்வதற்கு நீங்கள் விநாயகரை மனதார நினைத்து விநாயகருக்கு இந்த அருகம்புல் மாலையை சாற்றலாம். அருகம்புல் மாலையை மட்டும் சாற்றாமல் இதனுடன் இன்னும் 2 அல்லது 3 எண்ணிக்கையில் ஒரு 3 எண்ணிக்கையில் மாலைகளை செய்து அதை கொண்டு சென்று விநாயகர் கோவிலில் நீங்கள் சமர்ப்பித்தீர்கள் என்றால் விநாயகரின் பார்வை உங்கள் மீது படுமாம். அதே போல் இந்த ஒரு நாளில் நீங்கள் திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தியானது வருகின்றது. இந்த நாளில் எந்த விதமான அசைவத்தையும் நீங்கள் உட்கொள்ளாமல் விநாயகருக்கு விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும். முதல்ல அருகம்புல் மாலையை நீங்க அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் இருந்து வாங்கி செல்லாம உங்களுடைய வீட்டிற்கு அருகிலேயே கிடைக்கக்கூடிய இடங்களில் இருந்து பறித்து அதை மல்லிகைப்பூ கட்டுவீர்கள் அல்லவா? அதை போன்று அந்த அருகம்புல்லை நீங்கள் மாலை போல் பின்னிக்கொள்ளுங்கள். பின்னி அதன் பிறகு
அந்த அருகம்புல் மாலையையும் அதற்கு அடுத்தபடியாக எருக்க இலையை வைத்து ஒரு மாலையானது செய்வார்கள். அதை எருக்க இலை மாலை என்று கூறுவார்கள். அந்த எருக்கு இலை மாலையையும் நீங்கள் அதனுடன் சேர்த்து அதையும் மாலை போல் பின்னிக்கொள்ளுங்கள். மூன்றாவது வன்னி இலைகளை ஒரு நூல் போல் கோர்த்து அதனையும் நீங்கள் மாலை போல் செய்ய வேண்டும். இந்த 3 எண்ணிக்கையில் இந்த மாலையை மட்டும் செய்து இதை கொண்டு சென்று நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் சமர்ப்பித்தால் போதுமானது. இந்த மாலைகள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பிரசாதமாக கொலக்கட்டை, மோதகம், உங்களால் முடிந்தவரை ஏதாவது தேங்காய் சாதமோ போன்ற அன்னதானத்தையும் உங்களால் செய்ய முடியும் என்றால் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று அதையும் நீங்கள் செய்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு கொண்டு செல்லுங்கள். அங்கு சென்று இதனையும் நீங்கள் தானம் செய்யுங்கள். கட்டாயம் நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீரும். உங்கள் கணவன், மனைவி என அனைவருக்கும் இருக்கும் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு செயலை சங்கடகர சதுர்த்தி நாள் முடிவதற்குள் செய்து பாருங்கள். கட்டாயம் நீங்களும் நல்லாக இருப்பீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களும் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் என அனைவருமே சிறப்பாக இருப்பார்கள். இதனை குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு ஆள் மட்டும் செய்யாமல் முடிந்தால் விநாயகர் கோவிலுக்கு அந்த திங்கட்கிழமை என்று அதிகாலையிலே எழுந்து ஒரு பொங்கல் பானையில் பொங்கலை நீங்கள் செய்ய வேண்டுமாம். இப்படி விநாயகர் கோவிலுக்கு சென்று பொங்கல் செய்து அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு அதை உங்களுடைய கைகளினால் நீங்கள் அந்த பொங்கலை தானம் செய்து வந்தீர்கள் என்றால் இதிலேயும் உங்களுக்கு கோடான கோடி நன்மைகளும் நீங்கள் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்திற்குமே ஒரு புண்ணியத்தை தேடும் வகையிலும் இந்த ஒரு செயலானது இருக்குமாம். எனவே தவறாமல் முடிந்தால் விநாயகர் கோவிலில் வைத்து பொங்கலையும் நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும். இதற்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த ஒரு காரியமானது நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும் வகையில் அமையுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். எனவே இந்த வருகின்ற சங்கடகர சதுர்த்தியை மட்டும் தவறவிடாமல் உங்களால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு பிள்ளையாருக்கு உங்களால் எவ்வளவு தானத்தை வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு தானத்தை வாங்கி கொடுங்கள். விளக்கேற்றி வழிபடுங்கள். முடிந்தால் வீட்டில் இருக்கிற அனைவருமே அங்கு சென்று வழிபட்டு தியானம் இருந்து தீபத்தை ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நினைத்ததை விநாயகரிடம் கூறி போராடுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த விநாயகருக்கு இருக்கின்றது. முதன்மை கடவுளாக விளங்கும் விநாயகரின், அதுவும் விநாயகருக்குரிய நாளாக கருதப்படக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் கட்டாயம் நடக்கும். எனவே தவறாமல் நீங்களும் இந்த செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய ஃபாலோவர்ஸாக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள். முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை ஏழைப்பாளைகளுக்கு உதவி பண்ணிக்கொண்டே இருங்கள். இதனால் உங்களுக்கு வெற்றியானது மறைமுகமாக உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். கேவ் எ கிரேட் டே.